வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் ஆடிட்டர் பிரபாகர் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் மது விற்பனை தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு என்பதால் அதில் தலையிட முடியாமல் போனது துரதிருஷ்டவசமானதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று சொல்லுது. அதாவது கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுதா, இல்லை இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்குள்ள தலையிட முடியலையே அப்படிங்கிறதுக்காக சொல்லுதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த செய்தியை படிக்கும்போது வருது. மதுக்கூர் ராமலிங்கம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பிரச்சனையை? இல்லை, இது ஏற்கனவே மத்திய அரசு உணவு கிடங்குகளில் தேங்கி கிடக்கிற உணவு தானியங்களை நீங்கள் எடுத்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல பொழுது அன்றைக்கு இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா, இது அரசினுடைய கொள்கை முடிவு, இது போன்ற விஷயங்களிலெல்லாம் நீதிமன்றம் தலையிடுவது நல்லதல்ல அப்படின்னு அன்றைக்கு இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னார். அதாவது இருக்கிற மக்கி போகிற உணவு தானியங்களை, எலிகள் தின்கிற தானியங்களை இந்தியர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தையே குடிகார மாநிலமாக்குவது என்று இந்த அரசு கொள்கை ரீதியாக முடிவு செய்திருக்கிறது. எனவே நாங்கள் இதில் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்வது என்பது பல சமயங்களில் நீதிமன்றம் பல்வேறு அரசு கொள்கை சார்ந்த முடிவுகளில் கூட வலுவாக தலையிட்டிருக்கிறது. குறிப்பாக அதே தீர்ப்பில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில், மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளால் ஏராளமான விபத்துகள் நடக்கிறது என்று சொன்ன பொழுது இதே நீதிமன்றம் தான் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கூட சென்றிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் மதுக்கூடங்கள் இருக்கலாமா, மது கடைகள் இருக்கலாமா கூடாதாங்கிற கொள்கை முடிவை அரசு தான் எடுக்கணும்னு அப்போ நீதிமன்றம் சொல்லல. ஆனால் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் அதிக நேரம் இருக்கப்படுகிறதே, அது குறித்து ஒரு குறைந்தபட்ச வரையறையை கூட நீதிபதிகள் பேசவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதுவும் டாஸ்மாக் குறித்து அடுத்தடுத்து தமிழகத்தில் அதிர்ச்சியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிற சூழலில் கூட அதனுடைய சமூக தாக்கத்தை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லையே என்பதுதான் சற்று வேதனையாக இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? ஐயா சொல்றது நான் ரொம்ப முழுசாக ஒத்துக்கிறேன். இந்த மேட்டரில் இப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற போர்வையில் நிறைய கருத்துக்களை கோர்ட் சொல்லியிருக்கிறது. இதில் பட்டும் படாதமா எங்களுக்கு சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தை மட்டும் தெரிவித்துக்கொண்டு விலகுவது கொஞ்சம் அவருடைய பொறுப்பை அவர்கள் சற்று தட்டி கழிக்கிறார்களோ என்று தான் தோன்றுகிறது. இப்போ கோர்ட் தலையிட முடியாதது துரதிருஷ்டமானது எனக்கு நீங்கள் கேட்ட முதல் கேள்வியில் பார்த்தா இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஓவராலாக அவங்க சொல்லலை. இதே மாதிரி ஒரு ஹெல்மெட் விஷயத்தில் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டையும் மீறி ஒரு டிசிஷனை கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இதே சென்னை ஹைகோர்ட்டில் இதே போலீஸ் கேஸ் போட்டு சிவாஜி கணேசன் சிலையை மரீனா அதில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் கொடுத்தாங்க. அது அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கிட்டத்தட்ட 8 மாதம் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் சிவாஜி சிலை அங்கே தான் இருக்குது. அதை பற்றி போலீஸும் கவலைப்படலை, ஹைகோர்ட்டும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு அக்கறையின்மை, சில விஷயங்களை அதீதமான கருத்து சொல்கிறது, சில விஷயங்களை கருத்து சொல்லாமல் நழுவிக்கொள்வது, சில சமயங்கள் ஐயோ எங்களை கட்டி போட்டு விட்டார்களே என்று ஆதங்கப்பட்டுக் கொள்வது, இதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்க்க முடியவில்லை. இல்லை, அது ஒரு யூனிஃபார்மாக ஒரு சீரான கொள்கை சீரான அணுகுமுறை நீதிமன்றங்கள்ல இல்லையோன்னு தான் தோணுது. ஒரு சீரான அணுகுமுறை நீதிமன்றங்கள்ல இல்லைன்னு அதை பார்க்கலாம். இந்த வழக்குகளை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கூட விசாரிச்சிருக்கலாம். அந்த வழக்கை கூட இன்னும் கொஞ்சம் நீங்க அரசு தரப்பு பதிலில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 1000 கடைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம். அதுபோல் அந்த கடை வாசலில் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மது விற்பனையை குறைப்பதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம்னு அரசு சொல்லுது. ஆனால் உண்மை அது அல்ல என்பது நீதித்துறைக்கும் தெரியும், தமிழகத்துக்கும் தெரியும். என்ன காலையில் 8லேருந்து 12 வரைக்கும், நள்ளிரவு 12 வரைக்கும் இருந்ததை 10 to 10 அப்படின்னு மாற்றிருக்காங்கிறது உண்மை இல்லையா? உண்மை இல்லைங்கிறது இல்லை. அந்த 8 இப்போ நினச்சி பார்த்தா கூட பயமாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு குடிக்கிற ஒரு சமூகம், அது 8 to 12 நள்ளிரவு வரை அரசாங்கத்துக்கு அதில் ஒன்றும் பெரிய அவங்க விரும்பி அந்த முடிவு எடுக்கலை. அது அப்போ ஏதோ ஒரு தீவிரமான போராட்டங்கள்லாம் நடைபெற்றது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ரேஷன் கடைகள் காலை 10 மணிக்கு திறந்து 3 மணிக்கு மூடப்பட்டு விடுகிறது. ஆனால் இது 10 மணிக்கு துவங்கி இரவு 10 மணி வரை இருக்கிறது. அது தவிர நான் சொல்வது டாஸ்மாக் கடை பார்களுக்கு தான், மற்ற பார்களுக்கு நள்ளிரவு தாண்டியும் கூட செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இதில் பிரச்சனை என்னென்னா, சில உப்பு பொறாத வழக்குகளை கூட நீதித்துறை நீண்ட நெடிய விவாதங்களை நடத்துகிறது, பல தவணை கொடுக்கிறது. இது ஒரு தமிழகத்தில் இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. இதே புதிய தலைமுறை நடத்திய ஒரு ஆய்வில் தமிழக அரசுக்கு எந்த விதமான மதுவிலக்கு கொள்கையும் இல்லை
என்பது ஒரு ஊடகங்களால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது இவங்களை கேட்டால் அவங்க ஆயத்தீர்வையை சொல்கிறாங்க, ஆயத்தீர்வை டாஸ்மாக் நிர்வாகத்தை சொல்லுது. 2 பேரும் கடைசி வரை பதில் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஊடகங்களில் வந்த செய்தி. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டிருக்க அரசு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாங்கள் மது விற்பனை, அதாவது அரசாங்கம் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறதே தவிர விற்பனை இலக்கை குறைக்கவே இல்லை. அந்த அரசாங்கம் நேர்மையாக என்ன சொல்லியிருக்க வேண்டும், நாங்கள் எடுத்த மதுக்கு எதிரான கொள்கை காரணமாக தமிழகத்தில் மது விற்பனை இவ்வளவு சரிந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தால் அதை ஏற்று. மதுவிலக்குக்காக போராடக்கூடியவர்கள் கடைகளுடைய எண்ணிக்கையை சொல்லியும் போராடி இருக்கிறாங்க. கடைகள் இவ்வளவு கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போராடி இருக்கிறாங்க. அப்போ அரசு கடைகளை குறைத்திருக்கிறது ஒரு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்ல, இலக்கு வைத்து விற்கக்கூடாது, இவ்வளவு ஒவ்வொரு கடையும் இவ்வளவு விற்க வேண்டும் என்று பத்திரிகையில் செய்தி. ஒவ்வொரு கடைக்கும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்குக்கு குறைவாக விற்றால் அங்கு இருக்கிற ஊழியர்கள் மிரட்டப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். இப்படி அரசாங்கம் சொல்லியிருக்க வேண்டும், நாங்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழகத்தில் மது விற்பனை வேகமாக சரிந்திருக்கிறது என்கிற புள்ளிவரத்தையும் சேர்த்து அரசு சொல்லியிருந்தால் எங்களுக்கு இதனால் இழப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். மாறாக நீ நல்லா கவனிச்சீங்கன்னா சில இடங்களில் கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், பொதுமக்கள் நடமாடுகிற இடங்களில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்று பல இடங்களில் பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள் நடத்துகின்றன. அந்த சமயங்களில் போராடுகிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக கடைக்கு வருகிற ஒரு சில குடிமகன்களை பாதுகாப்பாக 10 போலீசார் அழைத்து சென்று கடைக்கு சரக்கு வாங்கி கொடுத்து திருப்பி அனுப்புகிற காட்சியை எல்லாம் தமிழகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பின்னணியில் நீதிமன்றம் இது குறித்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் என்றுதான் எனக்கு படுகிறது. ராமலிங்கம் ஐயா சொன்ன மாதிரி இந்த இப்போ சில பல விஷயங்கள் இப்போது ரீசெண்டாக நடந்திருக்கு. இந்த டாஸ்மாக்ஸனுடைய பள்ளிக்கூடங்கள், பள்ளி மாணவிகள் குடித்து தள்ளாடுவது, போதையில் தள்ளாடுவதும், சிறு குழந்தைகளுக்கு கட்டாயப்படுத்தி மது ஊற்றி கொடுப்பதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊடகங்கள் சர்வசகஜமாக வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த ஒரு விஷயத்தில் எந்த விதமான அக்கறையும் பெருசாக காட்டாமல் இவர் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சில பல தலைமுறைகளை நாசப்படுத்தி தான் இந்த அரசு வாழ வேண்டும் என்றால் இந்த அரசு எதற்காக இப்படி வாழ வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை. இப்படி இது ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான அங்கம் என்று நினைத்தாலுமே கூட ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங்கை பற்றி யோசிக்காமல் இது ஒன்று தான் எங்களுக்கு இன்கம், இந்த ஒரு விஷயத்தில் இரு பெரும் கட்சிகளும் ஒத்துப்போவதும் பெரிய துரதிர்ஷ்டம். அரசு தன்னுடைய கொள்கை மது விற்பனைக்கு எதிரானது, மக்கள் மது அருந்துவதற்கு எதிரானதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு வேற சொல்றாங்க. அதற்காக ஒரு விதமான துரும்பை கூட கிள்ளிப்படவில்லை. அவர்கள் சொல்லிவிட்டால் போதுமா? பல்வேறு மாநிலங்கள்ல 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய கடைகளை அல்லது 12 மணி வரைக்கும் இருந்த கடைகளை நள்ளிரவுக்கும் பின்னால 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி புதிதாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், வேறு குறிப்பிட்ட சில துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, எங்களுடைய பணி முடியறதுக்கே 10 மணி 11 மணி ஆகுது, அதனால உங்களுடைய கடை நேரம் முடிஞ்சு போனதுனால எங்களால் மதுவை வாங்கி சாப்பிட முடியல, அதனால உங்களுடைய நேரம் இன்னும் தள்ளி போகணுங்கிற கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை சில மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்ட செய்திகளையும் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ நீங்கள் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக அதை பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஒரு போகிற போக்கில் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னீங்க. அப்படித்தான் அரசுகள், மற்ற எல்லா அரசுகளும் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அதை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வருது. இதுக்கு கமர்ஷியல் கன்சிடரேஷனையும் மீறி இது ஒரு சோஷியல் இஷ்யூவாக பார்க்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. எந்த கவர்மெண்ட்டுமே பார்க்க மாட்டேங்குது. இது ஒரு கமர்ஷியல் இஷ்யூவாக மட்டும்தான் பார்க்குறீங்க. இப்போ ஒரு ஹெல்மெட் போடாமல் போனால் சாலையில் விபத்து ஏற்படுகிறது, உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்று சொல்லும் அதே அரசு, அதே கோர்ட்டு இந்த மதுவினால் ஏற்படும் தீமைகளுக்கும் மகத்தான இழப்புகளுக்கும், எவ்வளவோ குடும்பங்கள் நாசமாக போவதற்கும், இதனால் நடக்கும் சாலை விபத்துகளுக்கும் ஏன் வருத்தம் தெரிவிக்க மாட்டேங்கிறார்கள்? ஏன் எந்த விதமான ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. நேரத்தை குறைக்கிறது ஒன்று, அதற்கு பிறகு குடியை கெடுக்கும் அது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இது எல்லாம் அரசினுடைய குடி போதையில் இருக்கவனுக்கு அதெல்லாம் படிப்பானாங்க. அந்த வாசகத்தை பார்த்து வாங்க போனவர் பாட்டில வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டு இந்த வாசகத்தை பார்த்தோன்னே எனக்கு திடுக்குன்னு திருந்திட்டேன்னு சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு ஆள் பாட்டில கொடுத்துருந்தா கூட நம்ம ஆகா அரசாங்கத்தினுடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் இவ்வளவு பிரமாதமா நடக்குதே அப்படின்னு சொல்லலாம். நீங்க வேணா நல்லா கவனிங்க, அந்த போர்டுல எழுதப்பட்டிருக்கும். அதை விட அரசு அனுமதி பெற்ற பார் என்கிறது அதில் இருக்கிற வண்ண அலங்காரங்களும் தான் அதிகமாக இருக்கு. என்ன கொடுமைன்னா, இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்னீங்க மற்ற மாநிலங்களில் இளைஞர்கள் கோரிக்கை வச்சு நேரம் நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு. எல்லா இளைஞர்களும் வேலை கொடுன்னு கேட்குறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்காத அரசு ஒரு சில இளைஞர்களுக்கு எங்களுக்கு குடிக்க நேரம் கொடுன்னு அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்கிறது. என்ன கொடுமைன்னா,
தமிழ்நாட்டில் எங்கேயும் இதோ நூலகம் செல்லும் வழி என்கிற போர்டை பார்க்கவே முடியலை. ஆனால் எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் தப்பித்தவரை நீங்கள் ஒரு நல்ல மனநிலையோட போகிறவங்க கூட ஒரு கடையை பார்த்தா வேண்டாம் வேண்டாம்னு தப்பித்தவரை போனால் கூட 5வது கடை உள்ளே பிடிச்சி இழுத்துருது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு. இந்த நிலை இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களும் இவ்வளவு பரவலாக கடைகள் இருப்பதாகவும் இவ்வளவு நேரம் இருப்பதாகவும் உண்மையிலே தெரியலை. அதுதான் இது கேட்டால் இவங்க நீதிமன்றம் இது கொள்கை முடிவு. ஐயா கூட ஹெல்மெட் சொன்னாங்க. ஹெல்மெட் போட வேண்டும், அது யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஹெல்மெட்டை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளை நடந்திருக்கு. அது நீதிமன்றத்தில் அது வந்து கடைக்காரருடைய கொள்கை முடிவு. 300 ரூபாயே இல்லை 1300 ரூபாய் விற்கிறது கடைக்காரருடைய. இப்படி எது கொள்கை முடிவு, எதில் நீதிமன்றம் தலையிட முடியும் என்பதே ரொம்ப குழப்பமாக தான் இருக்கு. சில தெரியவில்லை. இது தொடர்பாக இதை ஒட்டி இன்னொரு செய்தியும் இன்றைக்கு நாளிதழில் இருக்கு. கேரளத்தில் குடிப்பகங்கள் மூடப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் குடிப்பக உரிமையாளர்கள் சார்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதாடினாரு. அதனால மதுக்கொள்கை வகுக்கும் குழுவிலிருந்து அவரை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராம்தாஸ் வந்து கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை நியாயம் அப்படின்னு நீங்க? மிகவும் நியாயமான கோரிக்கை, மிகவும் நியாயமான கோரிக்கை. அரசு வக்கீல் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறது, ஓவரால் சோஷியல் ஃபேப்ரிக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் தப்பு. இந்த ஒரு விஷயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் தான் இருக்கிறது. அவர்கள் உறுதியாக தான் இருக்கிறார்கள். நாங்கள் வந்தால் இந்த மதுவிலக்கு பண்ணுவோம் சொன்னதெல்லாம் அஃப்கோர்ஸ் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம், ப்ராக்டிக்கலாக சாத்தியம் தெரியலே தவிர இந்த கோரிக்கையில் முழுவதுமாக நியாயம் இருப்பதாக தான் நான் உணர்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வழக்கறிஞர்களுடைய தொழில் தர்மம் அப்படின்னு வழக்கமாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் வேற. அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது எங்களுடைய கிளையண்ட் யாரு கிளையண்டாக இருந்தாலும் அதை பற்றி பார்க்கறது இல்லை, அவங்களுடைய வழக்கை எடுத்து நடத்துறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தொழில் நியாயமாக முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இல்லை, இதில் பிரச்சனை வந்து அவர் தொழில் அவர் செய்யலாம். இதில் என்ன பிரச்சனைன்னா, இவர் வந்து மத்திய அரசினுடைய வழக்கறிஞர், மத்திய அரசினுடைய நிலையை நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர். இவர் வந்து அங்கு இருக்கிற மதுபான பார் உரிமையாளர்கள் ஆளுக்கானா அதிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு இவர்களுக்காக சென்று வாதாடுவதை யாரும் அந்த தொழில் ரீதியாக தவறு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர் மது சம்பந்தமான கொள்கையை வகுக்கிற குழுவில் எப்படி இருக்க முடியும்? அவர் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டார், நான் வந்து மதுபானங்கள் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், அதுதான் ஒரு கொள்கை. பிறகு எப்படி அந்த குழுவில் இருக்க முடியும்? மத்திய அரசினுடைய கொள்கைக்கு விரோதமாக அவர் போய் ஒரு வழக்கில் ஆஜராயிருந்தார்னா நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியும். மத்திய அரசு இன்னும் அதுக்கான தெளிவான கொள்கையே வகுத்து சொல்லாத சூழல்ல நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி சொல்றது? இல்ல, மத்திய அரசு அது மாநில அரசு போலவே அதற்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுல மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. எப்படியாவது மக்கள் சீரழிந்தால் போதும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு மக்கள் நம்மை நோக்கி நல்ல விஷயங்களுக்காக கேள்வி இருக்கக்கூடாது, அதுதான் அவர்கள் கொள்கை. பல்வேறு அவர்களுடைய கொள்கைக்காக இது இருக்காங்க. ஒன்று இது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பாமக நிறுவனர் எழுப்பியிருக்கிற பிரச்சனையை பொறுத்தவரை அவர் ஏதாவது ஒன்றை தெளிவாக செய்ய வேண்டும். ஒன்று மதுபான அந்த கூட உரிமையாளருக்கு ஆதரவாக சென்று வாதாடலாம், தவறில்லை. ஆனால் இவர் அந்த கொள்கை வகுக்கிற குழுவிலும் இருந்து கொண்டு அரசு தரப்பை சொல்ல வேண்டியவர், அல்லது இதுக்கு ஏதாவது ஒரு தரப்பு வழக்கு வக்கீலாக்கணும். ஒரே சமயத்தில் அவர் வந்து தசாவதாரம் கமலஹாசன் மாதிரி பல வேஷம் போடுறது சரியில்லைங்கிறது தான் பிரச்சனை. அதாவது ஒரு இதை வந்து நீங்க அணு உலை தொடர்பாக அரசு நியமிக்கக்கூடிய குழுக்கள் இருக்குல்ல, அதுல எல்லாம் தெளிவாக அணு உலைக்கு ஆதரவான கொள்கை இருக்கக்கூடிய நிபுணர்கள்லாம் அதுல ஒரு உறுப்பினராக குழுல உறுப்பினராக இருக்கிறத பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட எல்லாரும் பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியல. அதாவது கொள்கை ரீதியாக எதிர்த்தாலும் கூட அரசின் குழுல இவங்க எல்லாம் ஏற்கனவே தெளிவான கொள்கை உள்ளவங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்ததாக தெரியல. இதுல மட்டும் எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறேன். நீங்க சொல்ற இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். அதுல வந்து 2 தரப்புக்கும் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ 2 நீங்க சொல்ற அணு கொள்கை சம்பந்தமா கூட ஒருவேளை அது எதிர்த்தரப்பு நிபுணர்களுக்கும் அவர்கள் உரிந்து எல்லாருடைய கருத்தையும் ஜனநாயகமாக இங்கேயும் அரசினுடைய மது கொள்கை வகுக்கக்கூடிய ஒரு குழுல குடிப்பகங்களுக்கு ஆதரவாக வழக்காடுற ஒரு வழக்கறிஞரும் இருக்கலாம், குடிப்பகங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வழக்கறிஞரும் இருக்கலாம், அல்லது பிரமுகரும் இருக்கலாம் தானே. நீங்க மது கொள்கையை மது விலக்கு கொள்கையை ஆதரிக்கிற வழக்கறிஞர்களா இருக்கிற மாதிரி தெரியல அந்த குழுல. இவரே வந்து ஒரு தரப்பா மாறிட்டார். இப்ப நீங்க தமிழ்நாடு போலதான் மத்திய அரசு இந்த விஷயத்துல குடிமக்களும் தள்ளாடுகிறார்கள், அரசும் தள்ளாடுகிறதோடு தான் அதில் பிரச்சனை இருக்கு. இல்லை, அவரே ஏதோ மது குடித்தவர் மாதிரி ரோல் கன்ஃபியூஷன் தான் பேசியிருக்காரு அந்த மேட்டரில். அவர் ஐ திங்க் இஸ் கன்ஃபியூஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆர் மேபி ஹி இஸ் ஆல்சோ அண்டர் சம் கைண்ட் ஆஃப் இன்டாக்சிகேஷன். ஏன்னா அவர் பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்குது சில நாட்களாக. இது வந்து மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்காத ஒரு பட்சத்தில் மத்திய அரசு கொள்கை என்னவென்று கேட்டு தான் அதற்கேற்ற எதிர்ப்பு தான் ஒரு அட்டர்னி ஜெனரல் செயல்பட வேண்டும்.
அவங்க எடுக்கலன்றதால நீங்கள் ஒரு தனி ஸ்டாண்ட் எடுத்துக்க முடியாது. யூஆர் த ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட். நடைமுறையில் வழக்கறிஞர்களோ அல்லது ஆடிட்டர்களோ அல்லது அதை ஒட்டி வேறு சில ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்களோ இந்த மாதிரி தார்மீக ரீதியாக சரியான விஷயங்களை மட்டுமே பார்த்து தொழில் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. இதை பார்க்கும்போது முடியாது. தார்மீக ரீதியாக மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில்ன்றது முக்கியம். அவங்க தொழிலில் வந்து இப்போ வக்கீலே வச்சுங்க, ஒரு கொலை குற்றவாளி போய் அவர் வக்கீலிட்ட கேட்டால் நான் வந்து என்னை வந்து குற்றம் சாட்டுகிறார்கள், எனக்காக நீங்கள் வாதாடுங்கள் என்று சொன்னால் அந்த வக்கீல் வந்து அவரை பற்றி முழு விவரங்களை கேட்டுக்கொண்டு அவர் கொலை செய்திருக்கக்கூடும் என்று தெரிந்து கொண்டே கூட அவருக்காக வாதாடலாம். அது அவருடைய தொழில் தர்மம். இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூஸையும் நீங்கள் ஒரு சோஷியல் இஷ்யூஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த தொழில் தர்மம் அப்படிங்கிறது எப்படி நியாயப்படுத்தக்கூடியதா? இல்லை, இப்போ நீங்கள் முதல் விவாதத்தில் உதாரணமாக நம்ம 3 பேரை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதே நீதிமன்றங்கள் இதனுடைய சமூக தாக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேரளத்தில் என்ன ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால், இந்த அரசு இந்த முடிவு எடுத்த பிறகு கேரளத்தில் மது விற்பனை கணிசமாக குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல செய்தி வருது. அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது கண்முன்னால் தெரிகிறது. அப்போ ஒரு 3 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு அது அந்த வழக்குக்குள்ளே போகலாம். ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அரசாங்கமே சொல்லுது இது சமூக தாக்கம் இருக்குன்னு. ஆனால் அதை விட ஒட்டுமொத்த சமூக தாக்கம் இந்த 2 வழக்குகளையும் இருக்குது. அதில் நீதித்துறை வழக்கறிஞர்கள் இன்னும் பொறுப்பாக நடந்திருக்க வேண்டும். அதில் வந்து ஒரு அந்த குழுவில் இவர் இருக்கிறாரு, அந்த குழுவில் இருக்கட்டும், அல்லது இவர் வந்து மதுபான கடைகளுக்கு ஆதரவு என்று சொல்லட்டும். அதற்கு பதிலாக இது வந்து அரசு தரப்பு வழக்கறிஞரே மதுபான உரிமையாளருக்கு ஆதரவாக அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்கள் கேரள அரசு எடுத்துகிற முடிவுக்கு இது எதிராக இருக்கிறான்னு அர்த்தம். கேரள அரசு தானே இந்த கொள்கை முடிவு எடுத்திருக்கு அந்த மதுபான கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு. அப்போ யாருக்காக இவர் வாதாடுகிறார் என்பதே ஒரு குழப்பமாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வீட்டில் திங்கட்கிழமை இரவு இருசக்கர வாகனங்களில் வந்த 2 பேர் பெட்ரோல் குண்டுகளை போட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. அதில் அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாலை மறியலில் பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது இன்றைய நாளிதழில் இருக்கக்கூடிய செய்தி. நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்து தொடர்ச்சியாக சில தலைவர்கள் மேலே தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறதாக குற்றச்சாட்டு வருது. எந்த விதமான தாக்குதலையும் யார் மீது நடத்தினாலும் அது கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதுல பெரும்பாலும் கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 100% வந்து இத்தகைய தாக்குதல்கள் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இத்தகைய தாக்குதல்களை யாரும் நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் சமீப காலமாக கருத்துக்களால் எதிர்கொள்வது அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவது தான் ஆபத்தானது. அது ஊடகங்கள் மீதான தாக்குதலாக இருக்கலாம், ஒரு விவாதம் கூட ஏற்க அதற்கு தீர்வு வந்து இப்படியான பெட்ரோல் குண்டு வீசுவது என்பது ஊடகங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது திரு எச் ராஜா அவர்களுடைய அவர் பல சமயங்களில் ஆத்திரமூட்டும் கருத்துக்களை பேசுகிறார் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அது வேறு விஷயம். அவருடைய கருத்துக்கு அவருக்கு எதிர்கருத்து உள்ளவர்கள் தாராளமாக கருத்துக்களை முன்வைக்கலாம். இவ்வாறு ஒரு தலைவருடைய வீட்டில் சென்று தாக்குதல் தொடுத்திருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புலனாய்வை அவரே செய்வது என்பது ஆபத்தானது. இது ஒரு தலைவர் வீட்டின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை காவல்துறை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இதற்கு இவர்தான் காரணம், ஏனென்றால் அது நள்ளிரவில் நடந்திருக்கிறது, யாரும் சம்பந்தப்பட்டவர்களை பார்க்கவில்லை, அவர்களை பிடித்து அந்த கேமராவில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. முழு விசாரணைக்கு பிறகு காவல்துறை ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இவரே வந்து இவர் இன்ன கட்சி அல்லது இன்ன மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வது என்பது இது பெட்ரோல் குண்டு வீசுவதைப் போலவே இத்தகைய தங்களுடைய அஜெண்டாவை இதன் மூலம் நிறைவேற்றிக் கொள்வது என்பதும் மிகவும் ஆபத்தான போக்கு என்று தான் நான் கருதுகிறேன். நீங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் கொஞ்சம் இந்த மாதிரி வன்முறைகளுக்கு வித்திடுவதும் அதன் தாக்கமாக இந்த மாதிரி ஒரு கொலைவெறி தாக்குதல்கள் நடப்பதும் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இதை அனுமதிக்கவே கூடாது. அரசு வந்து இதை இரும்பு கரம் கொண்டு தான் நடக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் எனக்கும் இருக்க முடியாது, வேறு மாற்றுக் கட்சியினருக்கும் இருக்க முடியாது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் இது வந்து சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் கூட சில விஷயங்களை மட்டும் பெரிய லெவல் எடுத்து, இது வந்து நான் புதிய தலைமுறைக்கு நான் ஒரு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து வேறு எந்த ஊடகமும் பெருசாக எடுத்துக்காத ஒரு நிலைமையில் இது அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிட டிபேட்டாகவாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க.
இதில் வந்து இங்கே புதிய தலைமுறை அலுவலகத்திலேயே டிஃபன் பாக்ஸ் குண்டு வீசப்பட்டது. அப்போதும் இது கண்டிக்கத்தக்கதாக தான் இருந்தது. கண்டித்தோம். நியாய உணர்வு இருந்தவர்கள் எல்லோருமே அதை கண்டித்தோம். இப்போது இந்த மாதிரி ஹெச் ராஜா வீட்டில் ஆம்பூர் கலவரம் நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கி ஒரு கலவரம் ஸ்டேஜுக்கு எடுத்துக்கிட்டு போய் பெட்ரோல் குண்டு, கொலை வெறி தாக்குதல், இதனால் ஒரு அன்றைக்கி அவங்க வீட்டில் இல்லை யாரும், சப்போஸ் யாராவது இருந்து ஏதாவது உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருந்தால் இது இன்னொரு பெரிய விபரீதமாக போயிருக்கும். இது திரும்பி ஒரு கலவரத்திற்கு ஒரு வித்திட்டு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணுறது. இதை வந்து இப்போல்லாம் எந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி கேமராவில் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கேமராக்கள் இருந்தாலுமே கூட எவ்வளவு தைரியமாக இந்த மாதிரி சமூக விரோதிகள் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் நினைத்தால் ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இவர் சொன்ன மாதிரி அவர்களே ஒன்றும் பண்ணலை. அவங்க சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கார்கள். இவர்கள் எல்லாம் செய்திருக்கக்கூடும் என்ற சந்தேகங்களை எழுப்பினார்கள். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலே கூட திருடு போச்சுன்னா யார் மேலே அவங்க சந்தேகம் இருக்குது? உங்கள் வேலைக்காரி வீட்டில் சந்தேகம் இருக்கா, டிரைவர் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்க தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சந்தேகத்தை இவர்களும் எழுப்பினார்கள். குற்றவாளிகளை கைது செய்ய கோரிதான் இந்த மறியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு எப்படி தெரிவிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, சந்தேகங்களை காவல்துறையிடம் சொல்ல வேண்டுமே தவிர ஊடகங்களிடம் சொல்லக்கூடாது. இது என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இது என்ன சில சமயங்களில் நான் சொல்வது தவறில்லைன்னு நினைக்கிறேன். இதே தென்காசியில் இவர்கள் தான் குண்டு வைக்கிறார்கள் என்று ஊடகங்கள் உட்பட சிறுபான்மை மக்கள் மீது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் தான் பயங்கரவாதிகள், அது மற்ற இதை சேர்ந்ததில் பயங்கரவாதிகள் அல்ல என்பது போல தென்காசியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதில் என்னென்னா, அது உடனடியாக பரப்பப்பட்டது இது சிறுபான்மை மக்கள் இந்த காரியத்துக்கு. ஆனால் உண்மையிலேயே போலீஸினுடைய புலனாய்வில் என்ன தெரிய வந்ததுன்னா, அங்கே இருக்கிற RSS அலுவலகத்தில் குண்டு தயாரிக்கப்பட்டு அங்கு அலுவலகத்திலே வெடித்து விட்டது. ஆனால் அடுத்த நாள் ஊடகங்கள் என்ன செய்து வந்ததுன்னா, RSS அலுவலகத்தில் குண்டு வெடித்தது யார் காரணம், உடனே அவங்க பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு சரியான புலனாய்வின் மூலமாக கண்டறியப்பட்டது அவர்களாகவே தயாரித்த குண்டு என்று. அதுபோல் எச் ராஜா தன்னுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமே ஆனால் காவல்துறையிடம் சொல்ல வேண்டுமே தவிர ஊடகங்களிடம் செல்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணத்தை. ஏன்னா இப்போ ஆம்பூரை கூட சொன்னாங்க, இது ஸ்பார்க் ஆகக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு இருக்கும் பொழுது கவனமாக அது போன்ற பொறுப்புள்ள தலைவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரியான புலனாய்வு அப்படின்னு ஒருவர் சொல்றது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு சார்ந்தது அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆனா காவல்துறை சரியான புலனாய்வு நடத்தி, நீங்க சொன்ன உதாரணத்துல காவல்துறை வேறு யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, ஒரு சமூகத்தில் ஒரு பகுதி காவல்துறை மிக சரியாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லும். இன்னொரு இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்களோ அல்லது உங்களை போன்றவர்களோ சொல்றாங்க, இன்னொரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி சொல்லுது காவல்துறை சரியாக புலனாய்வு செய்தது அப்படின்னு. அப்ப காவல்துறையினுடைய புலனாய்வு எப்போதும் சரியா இருக்கும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நம்ம சமூகம் இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியது. காவல்துறை மட்டும் இல்லை, கோர்ட் சொல்வதையே கூட சரியாக அதுதான் சரி என்ற ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் மக்கள் நிறைய பேர் இங்கே இல்லை. நமக்கு வேண்டாத ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் கோர்ட்டை விமர்சனம் செய்வது ஒரு வழக்கமாக போய்விட்டது, வாடிக்கையாக போய்விட்டது. இதில் காவல்துறை என்றது ஒரு சிறிய அங்கம். அவர்கள் சரியான புலனாய்வு செய்தார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் பிக் பாஸஸ் கிட்டேன்னு வர ப்ரெஷர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் செய்கிறாங்க. ஸோ அதை ஒரு சரியான புலனாய்வுன்னு ராமலிங்கம் சார் சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏற்கனவே முன்னால் நடந்த ஒரு திண்டுக்கல்ல விளம்பரத்துக்காக ஒருத்தர் வீட்டுல குண்டு போட்டு அதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்கப்பட்ட காவல்துறை பண்ணது இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதே சமயத்துல சந்தேகம் இவங்க மேல அப்படின்னு சொன்ன நபர்கள் தான் அந்த மாதிரி நபர்கள் தான் செய்தாங்கிறதும் அடுத்து வேறு சில வழக்குகள்ல நிரூபணம். சில சமயங்கள்ல இப்போ காவல்துறை தவறான கோணத்துல சென்று தவறான நபர்களை அடையாளம் கண்டு கொண்டது. உதாரணமாக இப்போ பேசுகிறதால உதாரணமாக பல சமயங்களில் சிறுபான்மை இளைஞர்கள் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு எந்த விசாரணையும் இல்லாமல் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிறகு அவர்கள் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை என்று இருக்கிறது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் பொறுப்பான தலைவர். அவர் நான் முதல்ல சொன்னது போல அவர் பல சமயங்களில் ஆத்திரமூட்டும் கருத்துக்களை கூறுகிறார். ஆனால் அந்த கருத்துக்களால் யாராக இந்த தாக்குதலை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. பெட்ரோல் குண்டுகள் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக முடியாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவர் ஒரு தீர்ப்பு விசாரணை வருவதற்கு முன்னாலேயே ஊடகங்களிடம் சென்று இவர்களாகத்தான் இருக்கும், இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்வது தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, அது ஒரு விஷயம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு தங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அதை முன்னெடுத்து செல்வது இந்த வழக்கில் முன்னெடுத்து செல்வது என்பது சரியானது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆத்திரமூட்டும் பேச்சுக்கள்னு சொல்றீங்கல்ல, அதுவும் ஒப்பீட்டளவிலானது தானே. அதாவது ரொம்ப சாதாரணமாக ஒருவர் சொல்லிட்டு போற விஷயங்கள் கூட வேறு சிலருக்கு ஆத்திரம் மூட்டக்கூடியதாக இருக்கலாம். இல்ல, இப்ப பெரியார் என்கிற பிம்பம் அது ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் குறித்து சில கருத்துக்களை இவர் தெரிவிக்கிறார். அது ஒரு கடந்த கால சர்ச்சை.
அது ராஜாஜி காலத்தில் நடந்தது. பிறகு கலைஞர் திமுக முதல்வராக இருந்த பொழுது அதற்காக இப்போ பெரியார் குறித்து இவர் முன்வைக்கிற பல கருத்துக்கள், அதுபோல பல்வேறு திரைப்படங்கள் குறித்து, பல்வேறு சிறுபான்மை சமூகம் குறித்து ஒரு வைக்கிற கருத்துக்கள் என்பது நம்மால் ஏற்க முடியாதவை. நான் சொல்றது வந்து ஏதோ நம்மால் ஏற்க முடியாதவைன்னு சொல்றது அதை புரிந்து கொள்ள முடியும். நம்மால் ஏற்க முடியாத கருத்துக்களை அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றதை நான் ஏற்கிறேன். நீங்க சொல்ற அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனா இந்த கருத்து வந்து ஆத்திரமூட்டுது அப்படின்னு நீங்க பேசுறதையோ அல்லது அவர் பேசுறதையோ அல்லது ராஜா பேசுறதையோ அல்லது வேறு சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பேசுறதையோ இது ஆத்திரமூட்டும் பேச்சு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒப்பீட்டளவிலானதாக இல்ல இல்ல ஆத்திரமூட்டும் அப்படின்னா நீங்க வந்து சாதாரணமாக இயல்பாக எளிமையாக இருக்கிற மக்களை பற்றி கூட அவதூறாக பேசுகிற பொழுது கோவம் சம்பந்தப்பட்டவர்கள் கோவம் வரத்தானே செய்யும். அதுபோல சிறுபான்மை இயக்கங்கள் குறித்து இவர்கள் எச் ராஜா மட்டுமல்ல, இன்னும் பல பிஜேபி தலைவர்கள், இந்து முன்னணி தலைவர்கள் முன்வைக்கிற கருத்துக்கள், ஏன் மத்திய அமைச்சர்களே முன்வைக்கிற கருத்துக்கள், முஸ்லீம்கள் எவ்வளவு பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டும், ராமனுடைய பிள்ளைகள் தான் இங்கே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆத்திரம் மூட்டுவதன்றி வேற என்ன? அது ஒப்பீட்டளவு வந்து ராமலிங்கம் சார் வந்து ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. இப்போ ஆந்திர பிரதேஷில் ஹைதராபாத்தில் ஓவைசி வந்து அவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவோ யூடியூப்ல இருக்க அவர் சாரி போய் பார்க்கட்டும், அது எவ்வளவு தூரத்திற்கு ஆத்திரமூட்டும் வகையில் இருக்கிறது என்பது அவருக்கே தெரியும். அது தவிர ஆம்பூரில் இருக்கட்டும், வாணியம்பாடியில் இருக்கட்டும், அங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள், லோக்கல் தலைவர்கள்லாம் வந்து அவர்கள் பேசும் பேச்சு மிகவும் சங்கடத்திற்குரியவராக ஆக்குகிறேன். எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் வந்து ஒரு இவர் சொல்ற மாதிரி பெட்ரோல் கொண்டு எதற்குமே தீர்வாகாது. அது ஒத்துக்கிறேன். அவர் வந்து ஆத்திரமூட்டும் பேச்சுன்னு சொன்னாரு, நீங்க சங்கடத்துக்கு உள்ளாக்கும் பேச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, அது அங்கேயும் வந்து நம்மால் ஏற்க முடியாத பேச்சு அப்படின்னு நீங்க சொல்றது தானே சரியாக இருக்கு. ரொம்ப கரெக்ட். நம்மளால ஏற்க முடியாத பேச்சு அது எனக்கு தட் இஸ் ஒரு நீங்க ஒரு சொல்றீங்களே ரைட் விங் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி சார்புடையவர்களுக்கு இது சங்கடமூட்டும் பேச்சாகத்தான் இருக்கிறது. பேச்சுரிமை எல்லோருக்கும் இருக்கிறது என்பதால் மட்டுமே எல்லாரும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது என்பது நிச்சயமான கருத்து. அது வந்து இவர் வந்து ஒரு இஸ்லாமியர் மக்கள் மட்டுமே தவறு இழைக்கப்படுவதாக சொல்லியிருக்கார். அப்படி கிடையாது. எல்லோருமே இங்கு பேசுகிறார்கள். எல்லாவற்றையுமே அடக்க வேண்டும், எல்லோருமே நிதானத்தை பழக வேண்டும், யாருமே பெட்ரோல் குண்டு வீசக்கூடாது. இதுதான் கவர்மெண்ட்டோடைய ஒரு வியூவாக இருக்கணும். இதற்கு வந்து நான் திருப்பி சொல்றேன்னா, இது வந்து இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இரும்பு கரம் கொண்டு தான் அடக்க வேண்டும். யார் என்று பார்க்கலாம். இதுல பிரச்சனை என்ன? ஓவைசி பேசுவதை நியாயப்படுத்தி இவர்கள் பேசுவதும், இவர்கள் பேசுவதற்கு இதுல என்ன மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை நேசிப்பார் ஐச்சிராசமா தான் பேசும்பொழுது தான் நம்ம நீங்க சொன்னீங்க தவறு இல்லை. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவர் வந்து இவர் ரெண்டு அதிதீவிரங்கள் மத்தியில் வந்து சாதாரண சமூக நல்லிணக்கத்தை மதச்சார்பில் நேசிக்கக்கூடிய சக்திகள் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது. இரண்டு பேச்சுக்களுமே கண்டிக்கத்தக்கதுதான். யாருக்கு எதிராக ஆத்திரமூட்டும் வகையில் பேசினாலும் அது தவறு தான். அதுக்காக இவர் சொல்வதற்காக நான் ஒன்றும் ஓவைசியை ஆதரிக்கவில்லையே. அவர் பேசினாலும் அவர்கள் பேசிவிட்டால் நான் பேசக்கூடாதா என்று இவர்கள் பேசுவதும் நிச்சயமாக இந்தியாவினுடைய அந்த சமூக கட்டமைப்புக்கு நல்லதல்ல. சமூக கட்டமைப்புக்கு நல்லதல்ல, சமூக நல்லிணக்கத்துக்கு நல்லதல்ல. சமூக நல்லிணக்கத்தையும் சமூக கட்டமைப்பையும் குலைக்கக்கூடிய ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படின்னு ரெண்டையும் சொல்லுவீங்களா நீங்க? நிச்சயமா நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றோம்னா, சிறுபான்மை வகுப்புவாதமும் மதவெறியும் பெரும்பான்மை ஒன்றை ஒன்று ஊட்டி வளர்க்கின்றன தான் நாங்கள் சொல்றோம். என்னென்ன இவர்கள் சொல்வதை அவர்கள் நியாயப்படுத்துவதும், அவர் பேசுறது நீ கேட்கலையான்னு சொல்லி இப்படி ரெண்டு தரப்புமே மாறி மாறி பொதுவான சமூக நல்லிணக்கத்தை, மக்களிடம் இயல்பாக இருக்கிற அன்பை சீர்குலைக்கிறார்கள் தான் அடிப்படை. பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கும் இந்த தேசத்தில் சிறுபான்மையினருக்கு இருக்கும் பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு எந்த கண்ட்ரிலையுமே பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்குது. அவர்களுக்காக பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்காக வாதிடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை உண்டாக்கணும்னா அது எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு பெரும்பான்மையினருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றது ரொம்ப தப்பு. சரி, குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடிய தன்னார்வ அமைப்புக்கு ஃபோர்டு அறக்கட்டளையிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக சமூக ஆர்வலர் தீஸ்தா சத்தல்வாட் மேல ஒரு வழக்கு. அதை ஒட்டி மும்பையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் சிபிஐ ரெய்டு, அவருடைய கணவர் அலுவலகத்தில் ரெய்டு, இன்னும் இயக்குநர்கள், அந்த இயக்கத்தினுடைய சப்ரங் கம்யூனிகேஷன் பப்ளிஷிங் நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் வீட்லேயும் ஒரு ரைடு அப்படின்னு நேற்று ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி இயல்பாக பார்க்கும்போது குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வழக்குக்காக தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு வர்ற ஒரு நபரை சிபிஐ ரெய்டு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையோ அப்படிங்கிற எண்ணம் வந்து இயல்பாக வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இந்த இஷ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை வந்து ஒரு சாதாரணமாக இந்த தன்னார்வத்துடன்
நியூஸ்களை போடக்கூடிய ஹிந்து பத்திரிகையே இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அது ஹிந்து வந்து ஒரு லெஃப்ட் லீனிங் நியூஸ் பேப்பர் நான் எப்பவுமே நினைக்கிறேன். அவங்களே ஒரு 17வது ஒரு பத்திரிகையோ நபர்களையோ ஜட்ஜ்மெண்டலா பார்க்கணுமா நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைப்பு தான் அது. 17வது பக்கத்தில் போட்ட ஒரு நியூஸையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 11வது பேஜில் ஒரு 8th காலத்தில் போட்ட ஒரு சின்ன நியூஸையும் நீங்க ஒரு மெயின் செக்மெண்ட்ல எடுத்துட்டு பேசுறது எனக்கு கொஞ்சம் வியப்பை அளிக்கிறது. அது சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த டீஸ்டா செட்டில்வார்டு மேல பழி வாங்கும் உணர்ச்சி அப்படின்றது ரொம்ப நாளா வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். ஆனால் இவங்க வந்து ஒரு $2,90,000 2004-2006 ஃபோர்டு ஃபவுண்டேஷனில் வாங்கியிருக்காங்க. அதற்கு சரியான கணக்கு காமிக்கவில்லை. அதற்கு மட்டும் இல்லாமல் அது வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸை மீறி வாங்கியிருக்காங்கன்றது குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருக்குது. பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் 2014 வந்தாங்க. 2013 ஆகஸ்ட்லேயே மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஆர்ஓசிக்கு ஒரு டைரக்ஷன் அனுப்பிச்சாங்க. இந்த கம்பெனி, இந்த சப்ரங் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி சொன்னீங்களே, அந்த கம்பெனியை பற்றியும் அவங்களுடைய ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுடைய அலெஜ்டு வயலேஷனை பற்றியும் அவங்க விசாரிக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 4th December 2013, 6 மாதம் 7 மாதம் பிஜேபி வரதுக்கு முன்னாடி, இது யூபிஏ கவர்மெண்ட்லேயே பண்ணின வருது. ஆர்ஓசியை எடுத்துட்டாங்க, நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு லெட்டர் இருக்காங்க. இது எப்படி ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியாக இப்போது பார்க்கப்படுகிறது என்று தெரியவில்லை. இது ஒரு இஷ்யூ. அவங்க பண்ணுறது இந்த குஜராத் கலவரத்துக்கு அகேன்ஸ்டாக அவங்க பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியே நிறைய விஷயங்கள் இந்த தீஸ்தா செட்டில்வார்டை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய எந்த செயல்பாடுமே வந்து அபோவ் போர்டுன்னு சொல்லவே முடியாது. அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த தன்னார்வம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள்தான் ஒரு மோடி பைட்டர் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இது ஒரு இஷ்யூ ஆக்கி யூபிஏ கவர்மெண்ட்டுடைய மோடி வெறுப்பையும் சிறுபான்மை சமூகத்தில் சேர்ந்த அவர்களுடைய மோடியோட எதிர்ப்பையும் தனக்கு சாதகமாக கொண்டு நியூஸ் பேப்பர்ஸில் முன்னால் வருது, ஊடகத்துகளில் முன்னால் வருது. இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு என்ஜிஓ தான் டீஸ்டா செட்டில்வார்டு. இது எப்படி பழிவாங்கும் உணர்ச்சியாக பார்க்க முடியும் என்று எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. பெரிய நியூஸ் வேல்யூ இல்லாத ஒரு செய்தியை எடுத்து பேசுறோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க பேசுனது சுருக்கமாக பார்க்குறேன். அந்த 2ஐயும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ குஜராத் கலவரம் பற்றிய செய்தியை செதல்வாட் மட்டும் இல்லை, அன்றைக்கு மோடி குஜராத் முதல்வராகவும் பிரதமராக அவருடைய கட்சியைச் சேர்ந்த திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்னதையே நம்ம கேட்டோம். எனக்கு வெட்கமாக இருக்கிறது, அவமானகரமாக இருக்கிறது, எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நான் வெளிநாடுகளுக்கு செல்வேன் என்று அவருடைய கட்சியின் தலைவரை வேதனைப்பட்டதை நாம் பார்த்தோம். 1. 2வது, இன்றைக்கு மோடிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிற அதே அமெரிக்கா தான் அவர் அமெரிக்காவுக்கு வருவதற்கு பல முறை விசா மறுத்தது. அதற்கும் செல்வாட்டுக்கும் ஒன்றும் தொடர்பு கிடையாது. அது முழுக்க இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார வர்த்தக தேவைகளுக்காக இவரை அழைக்கிறது, பேசுகிறது, கொஞ்சுகிறது, கூடுகிறது, குழாவுகிறது என்பது வேறு விஷயம். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அது எப்படி பிரதமரானவுடன் இப்படி இன்னொரு அரசு குற்றஞ்சாட்டுவது எனக்கு ஏற்பு கிடையாது. என்றாலும் கூட, ஆனால் பிரச்சனை குஜராத் கலவரத்தில் ஏதோ இவர் ஒரு போராளியாக செயல்பட்டார் என்பது மோடி அரசுக்கு அந்த நீங்க மொத்த குஜராத் கலவரத்தை இந்த அரசு எதிர்கொண்டிருக்கிற விதம் என்பது நீதித்துறை மீதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். ஐயா சொல்றாங்க, இந்த செய்தி எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி செய்திகள் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் ஐயாவுடைய விருப்பம். அதற்காகத்தான் ஒரு ஊடகம் எங்கிருந்தாலும் இருட்டடிப்பு செய்யணுங்கிறது விருப்பமாக இருக்காது. பல செய்திகளுக்கு நடுவில் இது உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக உங்களுக்கு தெரிவதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் பத்திரிகையில் போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு செய்தியே அல்ல. மன்னிக்கவும், பத்திரிகையில் போடக்கூடாது. இந்த மாதிரி 17வது பக்கத்திலும் 11வது பக்கத்திலும் வந்த ஒரு செய்தியை முக்கியமாக எடுத்து ஒரு அரை மணி நேரம் விவாதிக்கக்கூடிய அளவிற்கு இதில் என்ன இருக்கிறது? ஏன் டீஸ்டா செட்டில்வார்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கிறீர்கள்? நானும் பத்திரிகையாளன் தான். ஒரு செய்தியை அவரவர்களுடைய சார்பில் இருந்து தான் போடுவாங்க. இப்போ இன்னொரு செய்தியை சொல்கிறேன். அவர் சொல்லாத இந்து பத்திரிகையில் வராத ஒரு செய்தி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய தன்னார்வ அமைப்பு என்று தன்னை சொல்லிக்கொள்வது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். வேறு எந்த அமைப்பையும் விட அதிக அளவு வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறுவதும் ஆர்எஸ்எஸ் தான். நான் கேட்குறேன், ஏதோ ஒரு காரணம் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நிதி குறித்து இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கத்திற்கு ஒரு விசாரணையை நடத்த இது ஊடகங்களில் செய்தி. அதிக அளவில் வெளிநாடுகளிலிருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு பணம் வருகிறது என்று இந்து பத்திரிகையில் இல்லை, வேறொரு பத்திரிகையில் செய்தி.
ஏன்னா அது சொன்னால் கூட அவர் ஏதோ ஒரு லீனியனில் போட்டிருக்கான்னு சொல்லுவார். நான் அது குறித்து பேசுவாங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த நிறுவனம், இந்த குறிப்பிட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மீது, ரெண்டாவது இந்த அரசாங்கம் ஒன்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு எதிரானதில்லை. பல அரசு திட்டங்களையே NGO மூலம் நிறைவேற்றலாம் என்று அரசே சொல்லுகிறது. ஒன்று. குறிப்பாக இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு நடத்தி கொண்டிருக்க பொழுது, ரெண்டாவது CBI என்கிற அந்த அமைப்பு மீது, அது ஒன்றும் சுயேட்சையான அமைப்பு இல்லை என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் தெரியும். யாருடைய வாக்குகளையாவது பெற வேண்டும் என்றால் அது முலாயம், மாயாவதி போன்றவர்களை நெருக்குவது என்பதை மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்கு மத்திய புலனாய்வுத்துறையை பயன்படுத்திக் கொள்வது என்பது காங்கிரஸ் ஆட்சியிலும் நடக்கிறது, இப்போது இருக்கிற BJP கூட்டணி ஆட்சியிலும் நடக்கிறது. எனவே அவர் சொல்லியிருப்பது போல அவரை இந்த வழக்குகளிலிருந்து சற்று திசை திருப்ப அல்லது மிரட்டுவதற்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை. அவரே சொல்றாரு, நான் மத்திய புலனாய்வுத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறேன் என்று சொன்ன மே மாசம் வழக்குகள் போட்டாங்க, விசாரணை நடக்குது. நடுவில் இந்த CBI ரெய்டும் நடக்குது. சார், அந்த CBI ரெய்டுன்றது சும்மா ஜஸ்ட் லைக் தட் CBI போய் பண்ணிடவே முடியாது. இதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கணும். கோர்ட் ஆர்டர் ஒரு நீதிமன்றம் எல்லா விஷயங்களையும் விசாரித்து கவனித்து தான் ஒரு ஆர்டர். யார் ஆட்சியில இருந்தாலும் தானே, அது யார் ஆட்சியில இருந்தாலும் யார் ஆட்சியில நம்ம அவர் சொல்றாரு குண்டு கிளி கேஸ்ட் பேரட் சொல்றாங்க. CBI ஏன் நம்ம தமிழக முதல்வரே ஒரு வாட்டி சொன்னாருன்னா வானத்திலிருந்து குதித்தவர்களா கேட்டாங்க. காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா சொல்லிருக்காங்க. இப்போ நீதிமன்றத்தினுடைய ஆணை பெற்று தான் CBI அவங்க செய்யறாங்க. அதனால CBI மேல CBI இயக்குனர் ஒருவரே சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்த வழக்கெல்லாம் வந்தது இருக்கே. அதெல்லாம் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கு. CBI ஒரு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிறுவனம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு CBI உடைய ரெய்டுன்றது நீங்க சொன்னீங்க அங்க பண்ணிருக்காங்க இங்க பண்ணிருக்காங்க. எப்பவுமே ஒரு ரெய்டுன்னு வச்சு இன்கம் டாக்ஸ் ரெய்டா இருந்தாலும் சரி, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் ரெய்டா இருந்தாலும் சரி, CBI ரெய்டா இருந்தாலும் சரி, அட் அ டைம் 5 பேர் 5 இடத்துல 6 இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இதையெல்லாம் செக் பண்ணுறது தான் போகிறாங்க. ரெய்டு போகிறதே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்பது என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. தட்ஸ் இட். IB என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 188 NGOs இந்த மாதிரி அலெஜ்டு மணி லாண்டரிங் பண்ணுறாங்க, ஒரு சஸ்பெக்ட் ஃபண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மீது ஒரு பார்வை விழுந்திருக்கிறது. ஒரு கடுமையான பார்வை அரசாங்கத்திலிருந்து விழுந்திருக்கிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் பல அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து களத்தில் நிற்கிறாங்க. அரசியல் கட்சிகள் கூட பெரும்பாலான இடங்கள்ல நிற்கிறது இல்ல. அதனால யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தொண்டு நிறுவனங்கள் அப்படிங்கிற பெயர்ல வரக்கூடிய அமைப்புகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதோ அல்லது அவர்களை ஒடுக்க பார்க்கிறதோ, ஒடுக்கங்கிறத நான் மேற்கொள்ளுக்குள்ளே சொல்றேன், ஒடுக்க பார்க்கிறதோ நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏன் வருது? அபவ் போர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆரம்பத்துல. இந்த தன்னார்வ நிறுவனங்கள் அபவ் போர்டாக இருக்கிறதுக்கு, தன் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அந்நிய உதவி பெறக்கூடிய இதுலெல்லாம் ஃபெமாவுக்கு எதிராக செய்யாம சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து உதவிகளையும் பெறுதல் அப்படிங்கிறதுல இருக்க மாட்டாங்களா? இல்லை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே அரசுக்கு எதிராக இல்லை. பல நிறுவனங்கள் எது ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களிடமிருந்து சில சலுகைகளை பெற்றுக்கொண்டு தொண்டாற்றுவது என்பதும் இருக்கு. ரெண்டாவது, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில், இது போன்ற கம்யூனல் பிரச்சனைகளில் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கன்சிஸ்டண்டான ஃபைட்டை, குறிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றன. இதில் இவங்க ஐயா சொல்றது போல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதுல நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க இப்ப அரசு வழக்கறிஞர்கள் போட்டுக்கலாம் பார்க்கிறோம். எனவே இது இந்த குஜராத் கலவர வழக்கு எப்படி செய்யப்பட்டது, சாட்சிகள் மிரட்டப்பட்டார்கள், பல விஷயங்கள் இன்னமும் இதை வெளியே கொண்டு வந்ததில் இந்த அமைப்புக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சென்னையில கூட நிகழ்ச்சியை நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். அதுக்காக நான் சொல்லிட்டேன், இந்த டீ ஸ்டார் செட்டில்வாருடைய அவர்கிட்ட ஒர்க் பண்ணின ஒரு எக்ஸ் எம்ப்ளாயியே ரேஸ்கான் என்றவர் நீங்க அவர் கொடுத்திருக்கிற அஃபிடவிட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க மிரட்டினாங்க, இவங்க காசு கொடுத்தாங்க, இவங்க பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் ஒரு இண்டிவிஜுவலா இவ்வளவு ஒரு வன்மம் ஏற்பட்டு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டு இவர்களை யாரோ செலுத்தி இருக்கிறார்கள் என்றது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த குஜராத் கலவரத்தை பத்தி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிளீன் சீட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இவங்க மோடி பண்ணாரு சொல்லிருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாத ஒரு பேச்சு, அர்த்தமே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட். இல்ல கிளீன் சீட்லாம் அவனுக்கு கொடுக்கலாங்க. அது முழுக்க 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 அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைத்து எவ்வளவு நம்ம சொல்லலாம். அது மாநில அரசினுடைய நேரடியாக தலையிட்டு பல்வேறு ஆதாரங்கள் நீங்க சொல்லப்பட்ட நீதித்துறை மட்டும் நம்ம வெளியே வந்திருக்கிறார். ஓரளவு விஷயங்கள் வந்திருக்குன்னு சொன்னா பல்வேறு ஊடகங்கள், நீங்க இதை விட்டுருங்களேன், இவங்க மட்டும் அத்தாரிட்டி கிடையாது. எவ்வளவு ஊடகங்கள் எவ்வளவு செய்திகளை குஜராத் வன்செயல் சம்பந்தமா வெளியே கொண்டு வந்திருக்கு.
நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இது பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு உறுதியாக நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி வெறும் ரெய்டையே பழிவாங்கும் நடவடிக்கையா எப்படி பார்க்க முடியும்? சொல்ல முடியாது. இது ஒரு இயல்பாக பண்ணக்கூடியது. எல்லாமே இப்ப யார் வீட்லயாவது ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துன்னா அப்போ ஒரு சினிமா நடிகைகள் வீட்டுக்கோ நடிச்சமான நடிகைகளோட உடனே பழிவாங்கும் நடவடிக்கை என்ன சொல்லுவீங்களா? கிரீன் பீஸ் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே மாதிரி எல்லா நிறுவனங்கள் மேலேயும் எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் சப்ரம் கம்யூனிகேஷன் மேலேயும் எடுத்திருக்காங்க. அதை தாண்டி அதுல வேற எந்த பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது. நீங்க இல்ல, இது வந்து முதல் அல்ல, இது வந்து அவர்கள் மீது தொடுத்திருக்கிற தொடர்ந்து அந்த நிறுவனம், அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் வேட்டையாடப்படுது. ஐயா ஒன்று சொல்றாங்க, ஒரு திரைக்கலைஞர்கள் மீது வந்து வருமான வரி சோதனை நடத்தினாலே பழிவாங்க நடவடிக்கை. அது கூட தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நடிகரை வந்து அவர் படத்தில் நடிக்கலைனாலோ அல்லது அந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட கூட வருமான வரி ரெய்டு நடந்த சம்பவங்கள்லாம் கூட தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு. எனவே வருமான வரி பார்ப்போம்னா ரெய்டு நடந்த வீட்டில் மட்டும்தான் வருமான வரி ஏய்ப்புன்னு கிடையாது. ஆனால் இந்த நிறுவனம் இது முதல் நடவடிக்கை அல்ல. சிபிஐ சோதனை என்பது பல முறை வந்து மத்திய அரசு, குறிப்பாக மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு இந்த நிறுவனம் குறிவைத்து வேட்டையாடப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்து செய்தி. நான் அதைத்தான் மறுக்கிறேன். யூபிஏ கவர்மெண்ட்லேருந்தே இவங்க பேர்ல ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. தொண்டு நிறுவனங்கள் மேல நடவடிக்கைகள்ங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த ஆட்சி தான் இதை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.